இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 39 49 வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளவே போகிறோம். இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், கர்த்தராகிய இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைக்க வேண்டும், அவருக்கு ஒப்புவித்து அவர் சொல்வதை செய்ய வேண்டும் என்பதை இங்கே ஆண்டவர் ஆழமாக போதிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவிடத்தில் மனம் திரும்ப வேண்டும், அவர் மேலே விசுவாசத்தை வைக்க வேண்டும், அவர் சொல்லுகிற வசனங்களை கொண்டு வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்கிற காரியங்களை ஆழமாக வலியுறுத்தும்படியான போதனைகளை செய்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ, இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா என்று சொல்லி இங்கே இயேசு தொடங்குகிறார். ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதலினுடைய குறைவுபட்ட அநேக தாங்கள் அறிவொளி அடைந்ததாக தங்களை எண்ணிக்கொண்டு பிறருக்கு வழிகாட்ட முயற்சி செய்கிறார்கள். அவரை பின்பற்றுவதன் மூலம் உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் மதம் என்கிற குழிக்குள் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து போதித்த வழி அது நமக்கு ஒரு மார்க்கம், ஒரு வழி தானே ஒளி. அந்த வழியில் செல்கிறதற்கு கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். அது இல்லாதபடி, வசனம் வழிநடத்தாதபடி இன்றைக்கு வசனங்களை புரிந்து கொள்ளாத, ஆவிக்குரிய ரகசியங்களை புரிந்து கொள்ளாத அநேக போதனைகளின் நிமித்தமாக இன்றைக்கு மார்க்கம் என்கிற வழியை விட்டுவிட்டு மதம் என்கிற குழிக்குள்ளாக அநேகர் விழுந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்திருந்து தியானித்து நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய வெளிச்சத்தை நாம் பெறுகிறவர்கள் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அதை கடத்துகிறவர்களாக வாழ முடியும். சின்ன வயசில் ஒரு அருமையான கதை ஒன்றை சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். ஒரு 4 குருடர்கள் யானை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தடவி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்த பொழுது ஒரு குருடன் அதனுடைய துதிக்கை தான் அவன் கையில் பட்டுச்சு. அதை தடவி பார்த்து விட்டு அவன் சொன்னான், யானை உலக்கை மாதிரி இருக்குது, உலக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டான். இன்னொருவன் பார்த்தான், நானும் தடவி பார்த்து சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் தடவி பார்க்கும்பொழுது அவன் கையில் கிடைச்சது யானையினுடைய காது. அதை தடவி பார்த்துட்டு அவன் சொல்லிட்டான், யானை சொலவு மாதிரி இருக்குது, அதனுடைய காதை தடவிட்டு சொலவுன்னு சொல்லிட்டான். இன்னொருவன் பார்த்தான், யானையை நானும் தடவி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கே வயிற்றை தடவி பார்த்தான், அது பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான், நம்ம ஊரில் இருக்கிற குந்தாணி அரிசி போடுகிறதற்காய் பயன்படுத்துகிற அந்த மிகப்பெரிய பானை மாதிரி அது இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லிட்டான். இன்னொருவன் அந்த துதிக்கையினுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தந்தத்தை பார்த்துட்டு அதை அப்படியே சொல்லிட்டான், இது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான குச்சி மாதிரி தான் யானை இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருவரும் அவர்கள் பிடித்து பார்த்து அவர்களுடைய கைகளுக்கு புலப்பட்டு அவர்களுடைய மூளையினால் கணிக்கப்படுகிற காரியங்களை குறித்து இதுதான் அப்படின்னு சொல்லி உறுதியாய் சொன்னாங்க. ஒருத்தன் சொல்கிறான் உலக்க மாதிரி இருக்குதுங்கிறான், ஒருத்தன் சொல்லுகிறான் சுலவு மாதிரி இருக்குதுங்கிறான், ஒருத்தன் குந்தாணி மாதிரி, ஒருத்தன் பெரிய ஸ்ட்ராங்கான குச்சி மாதிரி இருக்குது. இன்றைக்கும் அநேக காரியங்கள் ஆவிக்குரிய ரகசியங்களை தேவனிடத்தில் விட்டு கொடுத்து கற்றுக்கொள்ளாமல் போதிக்கிறபடியினால் மார்க்கத்தை விட்டு மதம் என்கிற குழிகளில் விழுந்து கிடக்கிறபடியினால தான் குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ, இருவரும் பள்ளத்தில் விழுவார்கள் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து பேசுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24, 25 இங்கே 40ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அதே கருத்துக்களை சொல்லுகிறார். சீஷன் தன் குருவுக்கு மேலானவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான். நமக்கு இன்றைக்கு குருவாக, போதகராக, கற்றுக் கொடுக்கிறவராக, வழிநடத்துகிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்று இயேசு போதிக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 43 45 வரையிலும் ஒரு மரத்தை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதல்ல ஆண்டவர் நாம் மனம் திரும்ப வேண்டும், குருடருக்கு வழிகாட்டுகிற குருடாகராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மரத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நல்ல மரம் கெட்ட கனி கொடாது, கெட்ட மரம் நல்ல கனி கொடாது, அந்தந்த மரம் அதனதன் கனியினாலே அறியப்படும், முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெரிஞ்சில் செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. வசனம் 45 நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான்,
பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயமானது தான் மனிதனுடைய எல்லா இயக்கத்தினுடைய மையமாக அது நமக்குள்ளாக இருக்கிறது. அவனுடைய வெளிப்படையான நடத்தைக்கும் இயக்கத்திற்கும் காரணம் நம்முடைய இருதயமே என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இருதயத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே நல்ல மரமாக மாற்றப்பட்டால் தான் நல்ல கனி கொடுக்க முடியும். கெட்ட மரமாக இருந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடக்கைகளும் நம்முடைய இயக்கங்களும் கெட்டவைகளாக இருக்கும் என்பதை, இருதயத்தில் ஏற்பட வேண்டிய மாற்றத்தை ஒரு மரத்தை கொண்டு ஆண்டவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய இருதயத்தில் என்ன மாற்றங்கள் வரணும், ஏன் அதில் அந்த மாற்றம் வரணும்னு சொல்லி பார்த்தோன்னா, மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் மார்க்கு குறிப்பிடுகிறார். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். உள் மாற்றம் ஏற்பட்டால்தான் தேவ சித்தம் செய்ய முடியும் என்கிற காரியத்தை குறித்து மனம் திரும்பும்படியாய் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, அந்த நாட்களில் பாதி நாட்களில் மனஸ்தாபப்படுறேன்னு காட்டினா வஸ்திரத்தை கிழித்து விடுவார்கள். வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளத்தை தட்டுகிற அவருக்கு இருதய அரியணையில் இடம் கொடுத்து நாம் இருதயத்தை பூட்டி விட்டோம் என்று சொன்னால், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடுன்னு சொன்னார். வேறு எந்த உலக பிரகாரமான இங்கே பட்டியலிடப்பட்ட காரியங்களுக்கும் இடம் கொடாமல் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துக்குள்ளே வைத்து வாழ்கிற வாழ்க்கை தான் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை. வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் என்னுடைய ஆத்மா, என்னுடைய இருதயத்தில், அந்த இருதய அரியணையில் வேறு உலகத்தினுடைய எந்த காரியங்களுக்கும் இடமில்லை என்கிறதுல உறுதியாக நாம் இருக்க வேண்டும் என்பதை மனம் திரும்புதலாக இயேசு கிறிஸ்து மரத்தை கொண்டு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 41ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுகிறார். நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்யாமல் போகிறதென என்று 46 கேட்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இன்றைக்கு ஒருவேளை நாம் எடுக்கிற ஞான ஸ்நானம், ஒருவேளை நாம் எடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், நாம் ஆலயத்துக்கு சரியாக செல்லுதல், இதெல்லாம் ஒரு பாஸ்போர்ட் வாங்கினது போல நமக்கு தோன்றலாம். நான் நிச்சயமாக பரலோக வாசியாக நான் சென்று விடுவேன் என்று சொல்லி, ஆனால் அயல் நாட்டிலே இருந்து கொடுக்கப்படுகிற அந்த அனுமதியாகிய அந்த விசா இல்லைன்னா நம்ம அயல் நாட்டுக்கு செல்ல முடியாதது போல பரலோக ராஜ்யத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னால், பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு அவர் ஒரு காரியத்தை, ஒப்புதல் சீட்டை அவர் நமக்கு தர வேண்டும். அதற்கு பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன என்று சொல்லி கேட்கிறார். செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்பதையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவருடைய வார்த்தைகளை கேட்டு, இதை மத்தேயுவிலே 7ஆம் அதிகாரம் 24 27 வரையிலும் ஆண்டவர் இதே காரியத்தை சொல்லுகிறார். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேலே அஸ்திபாரம், கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போட்டு ஆழமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி அதற்கு மேலே அவருடைய வசனங்களை கொண்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு அவர் சொல்படி செய்கிறவன் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போட்டு கட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராகிய கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சொல்வதை கேட்டு அதன்படி நாம் வீடு கட்டுகிறவர்களாய், அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் இருந்தோம்னா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்து பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல முடியும். என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல்
வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான் மண்ணின் மேல் என்று சொன்னால் மனிதனுடைய ஆசைகள் மேலே, மனிதனுடைய விருப்பங்கள் மேலே, மனிதனுடைய சித்தத்தின்படி அவன் வீடு கட்டுகிறவனாக இருக்கிறான். அவன் மனிதனுடைய ஆலோசனையின்படி, மனிதனுடைய சித்தப்படி, மனிதனுடைய விருப்பப்படி, வாஞ்சையின்படி கட்டுகிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொன்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்து எப்பொழுதும் வந்தடையத்தக்க கன்மலை அவரே, அந்த கிறிஸ்துவின் மேலே அவருடைய வசனத்தை கொண்டு என் வாழ்க்கையை நான் கட்டுவேன், என் வாழ்க்கையை அலங்கரிப்பேன் என்று சொல்லி வாழ்ந்தோம் என்று சொன்னார். கன்மலையின் மேலே அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிற ஒரு கட்டடமாக நாம் இருக்கும் பொழுது அது எத்தனையாக அது நீரோட்டம் வந்து மோதினாலும், பெரும் வெள்ளம் வந்து மோதினாலும் அசைக்கக்கூடாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.